இந்த நோயை நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ண வேறு வழியில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா அம்பட்டு பேர் செத்து போயிட்டா நீ மட்டும் எப்படி இருப்ப உயிரோட? எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. சமூக தொற்று என்ன அப்படின்றதுனா, ஸோ சமூக தொற்று அப்படின்னா மறுபடியும் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு, இதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு பார்த்தா திரும்பவும் மறுபடியும் ஒரு ஊரடங்கு. ஸோ 19ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 11 நாள் ஊரடங்கு அறிவிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இது ராயல் அருண் டிவி, சைனிங் இன் அருண். அதற்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கும் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ராயல் அருண் டிவியின் செய்திகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை. ஸோ இன்றைக்கி வந்து டிவியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கொரோனா பாதிப்பில் வந்து நம்பர் 1ல் இருக்கக்கூடிய ஊர் வந்து இடம் வந்து நம்மளுடைய சிங்கார சென்னை. அதாவது வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்கிறத விட வந்தவரை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய சென்னையில் வந்து இன்றைக்கி இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10 கோடி மக்கள் தொகையில் 1.5 கோடி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து வசிக்கிறாங்க. ஸோ மேற்கொண்டு வந்து அந்த ஊரில் வந்து வேலைக்கு வந்தவங்க, ஸோ வெளியிலேருந்து வந்தவங்களாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,75,00,000 அந்த ஊரில் வந்து மக்கள் தொகை இருக்குது. அந்த அளவுக்கு அந்த ஊரில் கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு காரணம் தான் வந்து இந்த வைரஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமூக தொற்று, சமூக பரவல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பின்னால் பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்ம என்ன சொல்ல விருப்பம்னு ஆசைப்பட்றேன்னா, சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2000க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரிடரை வந்து சந்திச்சிருச்சு. அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா 2004 சுனாமி வந்துச்சு. அதில் வந்து நிறைய மக்கள் வந்து சென்னையில் வந்து இறந்து போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய புயல்கள் வந்துச்சு. ஸோ மீனவர்கள் நிறைய பேர் வந்து மாயமானாங்க, காணா போனாங்க, இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பாதிப்புன்னு சொல்லக்கூடிய வெள்ளம் வந்துச்சு. ஸோ செம்பரப்பாக்கம் டேம் வந்து திறந்து விட்டு அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பானது வந்து பயங்கரமாக ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அதில் வந்து இறந்து போனாங்க. மறக்கவே முடியாது, மீளா துயர்னு சொல்லலாம். சென்னையே மூழ்கிருச்சு, அவ்வளோதான்னாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து மறுபடியும் மீண்டு எழுந்து மறுபடியும் எல்லாத்துக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு சென்னை திரும்ப வந்துச்சு. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா வைரஸ். ஸோ நிறைய வைரஸையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மக்கள் வந்து பார்த்துட்டாங்க, அனுபவிச்சுட்டாங்க. நிறைய பேர் ஆங்காங்கே ஒரு சில உயிரிழப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ டெங்கு அந்த மாதிரி ஒரு சில வைரஸ்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த கொரோனா மாதிரி இப்படி ஒரு வைரஸை வந்து யாருமே வந்து சென்னை மக்கள் வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி ஒரு வைரஸ் ஏற்படணும், யாருமே வந்து இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் யாரும் சென்னை மக்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இந்த வைரஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகுது. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அலுவலகங்கள், இந்த தலைமைச் செயலகம் அங்கே தான் இருக்குது. ஸோ சட்டசபை நடத்தணும்னா அங்கே தான் நடத்தணும். முக்கிய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தலைமையகமும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ சென்னையில் தான் முடிவெடுக்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இன்றைக்கி வந்து சென்னை இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து முக்கிய நபர்கள் வந்து நிறையா பேர் வந்து கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டு இறந்தும் போய்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து சென்னையில் வந்து இந்த வைரஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்க, தப்லிக் ஜமாத் ட்ராவல், தப்லிக் ஜமாத்தோட கான்டாக்ட் அப்படின்னாங்க. அப்புறம் கோயம்பேடு மார்க்கெட் கான்டாக்ட், கோயம்பேடு கேஸ், கோயம்பேடு ட்ராவல் அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்களா, சென்னை ட்ராவல். ஸோ சென்னை ட்ராவல் கேஸ் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. சென்னை ரிட்டர்ன் கேஸ், சென்னை ட்ராவல் கேஸ் அப்படின்னே வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பதிவு செய்யும் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் வந்து இந்த வைரஸ் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சமூக தொற்று, இந்த சமூக பரவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது வந்து யார் மூலயமா இந்த நோய், அதாவது இந்த கொரோனா வைரஸ் ஆனது ஒரு வைரஸ் ஆனது யார் மூலயமா பரவுச்சு அப்படின்னே தெரியல. இவங்க மூலிமா வந்துச்சு, ஸோ இந்த ட்ராவல் மூலிமா வந்துச்சு, அவங்க கான்டாக்ட் மூலிமா வந்துச்சு, இவங்க கான்டாக்ட் மூலிமா வந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல. ஸோ யார் மூலயமா அந்த நோய் பரவுச்சுனே தெரியலங்க அப்படின்னு சொல்கிற நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக தொற்று, சமூக பரவல் அப்படின்றது. கிட்டத்தட்ட சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூக தொற்று, சமூக பரவல் நிலையில் தான் இருக்குது. ஸோ அரசாங்கம் வந்து இதை வந்து பொதுமக்கள்கிட்ட சொன்னோம் அப்படின்னம்னா மக்கள் வந்து பேனிக் ஆகிடுவாங்க, பயந்துருவாங்க அப்படின்றதுக்காக வந்து இது சொல்லாமல் இருக்காங்க. கன்ஃபார்மாக மெட்ராஸில் வந்து சமூக பரவல் ஏற்பட்டு விட்டது. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து மெட்ராஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற கிட்டத்தட்ட ஒரு 100% ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னா அதில் 80% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பாசிட்டிவ் தான் காட்டுது. ஸோ இங்கே வந்து ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 8 பேருக்கு வந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 8 பேர்த்துக்கு கொரோனா பாசிட்டிவ் தான் காட்டுது. ஸோ அப்போ அங்கே எந்த அளவுக்கு அந்த நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க.
ஸோ இனிமேல் என்ன செய்யணும்? ஸோ இந்த குவாரண்டைன் பண்ணியிருக்கணும், தனிமைப்படுத்தி இருக்கணும், இனிமேல் என்ன செய்யணும்? ஸோ அரசாங்கம் வந்து ஒரு 11 நாள் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குது. ஸோ தனிமைப்படுத்தி இருங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? உடனே எல்லாருமே திடீர்னு அப்பா கடையெல்லாம் அடைக்க போகிறாங்கன்னு சொன்னால் ஒயின் ஷாப்பில் திடீர்னு ஓடி போய் சரக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கணுமா, இல்லை வந்து பலசரக்கு ஜாமான்கள் தேவையான ஜாமான்களை வாங்கி வச்சுக்கணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உடனே வந்து என்ன செஞ்சிடும், நமக்கு நாக்குக்கு ருசியாக வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லி கடையெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் எங்கே மட்டன் கிடைக்குது, சிக்கன் கிடைக்குது, எங்கே நல்ல காய்கறி கிடைக்குதுன்னு வெளியே வண்டியில் சுற்றுறது. ஸோ வீட்டை விட்டு வெளியே அதிகமாக சுற்றுறது, அந்த வேலையெல்லாம் தயவு செய்து வைக்காதீங்க மெட்ராஸில் இருக்க மக்கள். ஸோ மெட்ராஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து ஸோ இந்த 11 நாள் அட்லீஸ்ட் இந்த 11 நாளைக்கு இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்துட்டீங்க. இந்த 11 நாளைக்கு கூழோ கஞ்சியோ ஏதோ ஒன்று என்ன இருக்கோ அதை வந்து குடிச்சிட்டு தயவு செய்து வந்து வீட்டுக்குள்ளே இருங்க. ஜன்னலை கூட திறந்துடாதீங்க. இந்த இட்டாலியில் சொன்ன மாதிரி தயவு செய்து கதவு ஜன்னலை கூட திறக்காமல் வீட்டை பூட்டிட்டு 11 நாள் வீட்டுக்குள்ளே இருங்க. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. ரொம்ப எமர்ஜென்சி பர்பஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க மட்டும் வெளியே வாங்க. ஸோ கவர்மெண்ட் திரும்ப என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, திரும்ப பழையபடிக்கு 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கடையெல்லாம் திறந்துருக்கலான்னுச்சு. திரும்ப என்ன பண்ணுவோம், மக்கள் பூரா வெளியே வந்து காய்கறி வாங்கணும், பருப்பு வாங்கணும், அரிசி வாங்கணும், அது வாங்கணும், கடையை போடணும், இதை போடணும், வெளியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. திரும்ப மறுபடியும் இந்த நோய் வந்து இன்னும் வந்து ரேசியோ வந்து கூட்டிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய குறையாது. ஸோ வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையாக வந்து இருந்தால் தான் இந்த நோயை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சீன அரசு வந்து எந்த அளவுக்கு இந்த நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணி இறுக்கி பிடிச்சி ஸோ இப்போயும் பரவிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அளவுக்கு இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து சென்னையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தான் ஸோ சென்னையிலேருந்து மற்ற பக்கம் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இதுக்காக சென்னை மட்டும்தான் கண்ட்ரோலாக இருக்கணும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து எப்படி வேணால் சுற்றலாம் அலையலான் இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஹேண்ட் க்ளவுஸ் போடுங்க, மாஸ்க் போடுங்க. ஸோ கம்பல்சரி நல்ல மாஸ்க்கை வாங்கி போடுங்க. 10 ரூபா 20 ரூபா மாஸ்க்கை வாங்கி போடாதீங்க. எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, மட்டன் வாங்கி திங்கிறீங்க, சிக்கன் வாங்கி திங்கிறீங்க, ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு ஒரு N95 மாஸ்க்கை வாங்கி போடுங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் சரி, சென்னையில் இருக்கவங்களும் சரி. ஸோ ஹேண்ட் சானிடைசர் வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி வந்து ஆல்கால் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், கையை கழுவுங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனால் சென்னை வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து 1.5 கோடி 2 கோடி மக்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்கான். சென்னையில் இருக்க 1.5 கோடி மக்கள் வந்து பொழப்பு இல்லாமல் போயிடுச்சு. 4 கோடி 5 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாமல் பொழப்பு இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க நாளைக்கு? இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து குவாரண்டைன் பண்ணி தனிமைப்படுத்தி இருக்கிற தவிர வேறு வழி இல்லை. அப்படின்றப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வீட்டை விட்டு வெளியே சுற்றுறது, எங்கடா குவார்டர் கிடைக்குது, சரக்கு கிடைக்குதுன்னு வெளியே சுற்றுறது, பார்க்குறது, 3 பசங்க சேர்ந்துக்கிட்டு அந்த சந்தில் மாமா நிற்கிறாண்டா, அந்த சந்தில் மச்சான் நிற்கிறாண்டா, இந்த சந்தில் வந்து போலீஸ் நிற்கிறான்னு சந்து முந்தெல்லாம் நுழைஞ்சு போய் சரக்கு வாங்கிட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் வந்து தயவு செய்து இந்த டைமில் வைக்காதீங்க. உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் மட்டும்தான் இந்த நோயை வந்து கட்டுப்படுத்த முடியும். அரசாங்கம் வந்து நம்மளை வந்து எவ்வளோ தான் இறுக்கி பிடிச்சாலும் நமக்கு வந்து நம்ம தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை. இந்த நோயை நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ண, வேறு வழியில் நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா 50 பேர் செத்து போயிட்டா நீ மட்டும் எப்படி இருப்ப உயிரோட? எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால் வந்து தயவுசெய்து சென்னை தான் வந்து எல்லாத்துக்குமே முக்கியம். சென்னை மறுபடியும் மீண்டு வர வேண்டும். எத்தனையோ பேரிடரை பார்த்த சென்னை இன்றைக்கி இந்த வைரஸை வந்து வெற்றி பெற்று வெளியே வரணும். சென்னை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த நோயை வந்து வென்று ஜெயிக்கணும்னு சொல்லி எனக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆசை. எனக்கு மட்டும் இல்லை, அனைவரது விருப்பமும் அனைவரு ஆசையும் கூட. திரும்ப மறுபடியும் எல்லாருமே வந்து பொழப்பை பார்த்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்குற ஒரு நிலைமைக்கு வந்து இந்தியா வந்து மாறணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தயவுசெய்து சென்னையிலேருந்து ரிட்டர்ன் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து உடனே வந்து வெறுத்து ஒதுக்குறது, 10 அடி தள்ளி போகிறது இருக்காதிங்க. அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். டெஸ்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அறிவுறுத்துங்க, தனிமைப்படுத்தி இருக்க சொல்லுங்கள். சென்னையிலேருந்து வரவங்களை வந்து ஒரு என்னமோ ஒரு தீண்டத்தகாதவங்களை பார்க்குற மாதிரி அவங்கள்ட்ட வந்து ரியாக்ட் பண்ணாதீங்க. சென்னை மறுபடியும் மீண்டு எழும். ஏன்னா அனைவருக்கும் மீண்டும் வேலையை கொடுக்கும் சென்னை. மறுபடியும் வந்து சென்னை மறுபடியும் வந்து சென்னை கெத்து அப்படின்ற மாதிரி இருக்குன்றது என்னுடைய விருப்பமும் கூட. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். நன்றி, வணக்கம்.